வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு 12 வீடுகளில் சனி நின்ற பலன்கள். சனி நீதிமான், நேர்மை, தியாக மனப்பான்மை, பெருந்தன்மை, எளிமை, வயதான, நேர்மையான, ஒழுக்க சிந்தனை, தர்ம சிந்தனை எல்லாம் நிரம்பின ஒரு பிளானட் சனி. சனி அல்ல, சனீஸ்வரன். அதான் சரியான வார்த்தை. ஈஸ்வரம் பட்டம் வாங்கியிருக்காரு இல்லைங்களா? அப்போ சனீஸ்வரன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. இந்த சனீஸ்வர பகவானை நம்ம நேசிக்க நேசிக்க நம்மளுக்கு ஆயுள் பலம் கூடும், சுய ஒழுக்கம் வரும், வாழ்க்கையில் ஒரு உயர்வை கட்டாயம் கொடுப்பார். ஆனால் நிறைய பேர் பயப்படுறாங்க. சனீஸ்வரனை அவருடைய வேலையே என்னன்னா, இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் செஞ்ச தண்டனைக்கு இந்த ஜென்மத்தில் நமக்கு நிறைய சோதனைகளை கொடுத்து நம்மளை புனிதப்படுத்தி நம்மளை அடுத்த நிலைக்கு உயர்த்துற வேலை தான் அவர் வேலை. அதை நம்ம தவறாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாக நியாயமாக நேர்மையாக நடந்துட்டா ஒன்றும் இல்லை. இதான் லாஜிக். லக்னத்தில் சனி யாருக்காவது இருந்தால் என்ன பலன்? லக்னம் சனி இருந்தால் அவங்கக்கிட்ட பிடிவாதம், வரட்டு கௌரவம், தான் நான் என்கிற எண்ணம், நான் இப்படி தான் இருப்பேங்கிற ஒரு ரூல், சுயதொழில் செய்யணும், தொழிலில் பெரிய ஆள் ஆகணும், தொழிலில் நான் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக தலைமுடி நரைக்கிறக்கும், அதே போல் பற்கள் கண்கள் தொந்தரவு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. லக்னத்தில் சனி இருந்தால் இவங்க செயல்கள் எல்லாமே தாமதமாக இருக்கும், இல்லை தவறாக இருக்கும், இல்லை நெருக்கடியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லா செயல்களுமே முடிக்க முடியும். பாத்ரூம் குளிக்க போனால் கூட லேட்டாகி வரும். ஏன்னா லக்னத்தை சனி அந்த வேலையை செய்யும். மேக்சிமம் பேருக்கு இப்படி இருக்குது. அப்போ லக்னத்தில் சனி இருக்கிறவங்க நீதி, நேர்மை, தர்மம், நெறி, அமைதி, அதே போல் ரகசியம் காப்பது, இதெல்லாம் சனிக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ லக்னத்தில் சனி இருந்தால் அவங்க இப்படி தான் இருப்பாங்க. யாருக்கிட்ட எதையும் சொல்ல மாட்டாங்க. அடுத்தவங்களை இவங்க விஷயத்துக்கு உபயோகப்படுத்துறதுல லக்னச்சனி மாதிரி ஆளுங்க யாருமே இல்லை. அப்போ லக்னத்தில் சனி இருந்தால் இதெல்லாம் பொருந்தும். 2 சனி. இப்போ இவங்க பார்க்குற பார்வையெல்லாம் நம்ம எடுத்துக்கல. சனி லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். இது பொது பலன் தான். 2 சனி இது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். 2ல் சனி இருந்தாலே லேட்டாக குடும்பம் அமைகிறதா பரிகாரம் நல்லது. 2ல் சனி இருந்தால் பேச்சு லேட்டாக வரலாம், இல்லை பேசுறதுனால பிரச்சனை ஏற்படலாம். 2ல் சனி இருக்கும்போது கண் பிரச்சனை, வயிறு பிரச்சனை, பற்கள் பிரச்சனை, காது மூக்கு தொண்டை பிரச்சனை, இருதய பயம், வயிறு தொந்தரவு இதெல்லாம் கண்டிப்பாக வரும். 2ல் சனி இருந்தாலே இவங்க ஆயுள் பயம் அடிக்கடி வந்து போகும். நமக்கு ஏதாவது ஆயிருமா, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படி. 2ல் சனி இருந்தால் வயது மூத்த நண்பர்கள் தான் இவங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க. சில நேரங்களில் நண்பர்களோட கசப்பு வரும். நிறைய நண்பர்களோட இவங்களால இருக்க முடியாது. நட்பு வட்டம் இவங்களுக்கு ஒரு தொந்தரவையும் துன்பத்தையும் கொடுக்காம போகாது. அடுத்தது 3ஆம் இடத்துல சனி. 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கும், தைரிய வீரியத்தை. அப்போ தைரியம் குறைஞ்சிருக்கும், இவங்களோட வீரியமும் குறைஞ்சிருக்கும். அப்போ இவங்க தன்னுடைய உடல் பலத்தை தேர்த்திக்கிட்டு தான் திருமணத்துக்கு இவங்க தயாராகணுங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. 3ஆம் இடத்துல சனி இருந்தால் அணிகலன்கள் அணியாமல் எளிமையாக இருக்கணும். 3ல் சனி இருந்தால் அணிகலன்கள் எல்லாம் நீங்கள் அடமானம் வைக்கிறதுக்கான வாய்ப்பை அவர் கொடுத்துருவார். 3ல் சனி இருந்தால் புத்திரர்கள் தாமதமாக கிடைக்கலாம், லேட்டாக பிறக்கலாம், தந்தைக்கு இவருக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம், இல்லை தந்தை நோய்வாய்ப்பட்டு பிரச்சனையாகலாம், இளையவங்க சகோதரனோ சகோதரி இல்லாமல் போகலாம், அல்லது இவங்க கம்யூனிகேஷன் மிஸ்டேக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது பேசினா கூட அதில் தப்பு வந்துடும், தொந்தரவு வந்துடும். இதில் எல்லாம் இவங்க நிதானமாக இருந்தால் ரொம்ப நல்லது. 3ல் சனி இருந்தால் தூங்குனா தூங்குனது தான், முழிச்சா முழிச்சது தான், அப்படி தான் இருப்பாங்க. இவங்க தூர தேசம் சென்று பணியாற்றும் போது வளர்ச்சி, முன்னேற்றம், வெற்றி எல்லாமே கிடைச்சிரும். அதே போல் 3ல் சனி இருந்தாலே இவங்களுக்கு மனம் சார்ந்த குழப்பம், மனம் சார்ந்த பயம், தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுல மாட்டுக்கிறதுக்கே இடமே இல்லை. 3ல் சனி இருந்தால் தந்தை வழி சொத்துல வில்லங்கம் இருக்கும், இல்லை தந்தை வழி சொத்து பயன் இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே போல் 4ஆம் இடத்து சனி
இது தாயாருக்கு ஏதாவது ஒரு விதத்துல தொந்தரவு கொடுக்காம போகாது. ஒரு நெருக்கடிகளை கொடுக்கும். 4ஆம் இடத்து சனி கேந்திர சனின்னு சொல்லுவோம். கேந்திர சனி எப்பவுமே அவங்க பேர்ல சொத்துக்கள் இல்லாம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கேந்திர சனி இருக்கிறவங்க 4, 7, 10ல மேக்சிமம் குடும்பத்துல வேற யாராவது பேர்ல சொத்துக்களை வாங்கிக்கிறது ஓரளவுக்கு நன்மது. மற்ற கிரகங்களை வச்சு அது முடிவு பண்ணும். இது பொது கருத்து. அதே மாதிரி 4ல சனி இருக்கும்போது கண்டிப்பா இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல ஹெல்த் இஷ்யூஸு, கடனு, வழக்கு, நெருக்கடிகள் வந்துடும். வேலையில நிரந்தரமா இருக்க விடுறது. வேலையில ஏதாவது மன உளைச்சல், தடைகள், போராட்டங்கள் இருக்கும். இவங்க கொடுத்த பணத்தை வாங்க முடியாது அல்லது இவங்களுக்கு வர வேண்டிய பணம் வராது. சொத்துக்கள்ல வில்லங்கமோ நெருக்கடிகளோ கட்டாயம் இருக்கும். போராட்டம் இருக்கும். தாயார் பார்த்தீங்கன்னா எளிமையா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, கஷ்டங்களை கொடுக்கும். அதே போல் 4ஆம் இடத்துல சனி இருந்தா எளிமையான வாகனங்கள், எளிமையான வீடு, இப்படி வாழ்றது தான் முதல் தர பரிகாரம். இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது 5ஆம் இடத்து சனி. முதல் வேலை இவங்களுக்கு திருமணம் தாமதமாகும். இல்லை திருமணம் பண்றவங்கள போதும் போதுன்னு ஆயிரும். திருமணம் பண்ணா ஒரு போராட்டமோ நெருக்கடியோ இல்லை திருமண வாழ்க்கையில் ஒரு நெருக்கடியோ போராட்டத்தை கொடுக்காம போகாது. ஏன்னா 5ல சனி இருந்தா 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்ப்பார். இதெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்துட்டா அந்த திருமணத்தை முடிச்சு வைக்கும். 5ஆம் இடத்துல சனி இருந்தா மனசுல, புத்தியில கோபமும், பிடிவாதமும், வைராகியும் இருக்கும். இவங்க ஒரு முடிவு எடுத்து வைராகியமா இருந்துட்டாங்கன்னா இவங்க கடவுளே வந்தாலும் மாற்ற முடியாது. 5ல சனி இருந்தா 5ல சனி இருந்தா பூர்வீகமான தோஷங்கள் உண்டு. பூர்வீகத்தில் இல்லாம கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. 5ல் சனி இருந்தா தாய்மாம உறவு கசப்பா இருக்கும். இல்லை தாய்மாமனுக்கே வாழ்க்கை கசப்பா இருக்கும். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. 5ல் சனி இருந்தா புத்திர பேர்ல கவனமா இருக்கணும். இல்லைன்னா சில பேருக்கு புத்திரர்கள் உடல் குறையோட பிறக்கிறாங்க, இல்ல புத்திரர்கள் பிரச்சனையோட இருக்காங்க அப்படிங்கிறது அது சொல்லப்படுது. அடுத்தது 6ல சனி உபஜயஸ்தானம். 3 சனி இருக்கிறது உபஜயஸ்தானம் ரொம்ப நல்லதுதான், தப்பல்ல இல்லை ஒரு வகையில. 6ல சனி இருக்கிறது ரொம்ப நல்லது. இவங்க மைல்டா லிமிட்டா ஒரு கடனோட வாழ்றது ரொம்ப நல்லது, தப்பு வராது 6ல சனி இருக்கும்போது. 6ல சனி இருந்தா இவங்களுக்கு வியாதியினால மரணம் அடையாம வியாதி கட்டுக்குள்ள வச்சு ட்ரீட்மெண்ட் கரெக்டா எடுத்துக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல வியாதிகள் உங்களுக்கு பெருக்கெடுத்துரும், தொந்தரவு கொடுத்துரும். இது பொது பலன் தான், யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அடுத்தடுத்து உங்க கிரகங்களை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். அதே மாதிரி 6ல சனி இருந்தா உங்களுக்கு சோர்வு இருக்கும், நிறைய தூக்கம் இருக்கும், ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளோட கருத்து வேறுபாடுகள், மன உளைச்சலும், போராட்டமும் கண்டிப்பா வரும். நகை அடமானம் வைக்கிறது, நகையை மீட்க முடியாம போறது, நகை ஏலத்துக்கு போறது, நகை தொலைஞ்சு போறது, இப்படியெல்லாம் 6ல சனி இருந்தா கண்டிப்பாக நடக்கும். 6ல சனி இருந்தா ஓரளவுக்கு ஆயுள் பலம் உண்டு, பயப்பட தேவையில்லை. ஆனா வியாதியால தொந்தரவு வராம பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல 7ல் சனி இருந்தா தாமத திருமணம், தடை திருமணம் வரும். லேட் மேரேஜ் தான் முதல் தர பரிகாரம். 7ல சனி திக்பலமா இருக்கிறதுனால இவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு உயரவும் வெளிச்சமும் கண்டிப்பாக கிடைக்கும். 7ல சனி இருந்தா பார்ட்னருக்கு ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. 7ல சனி இருந்தா தன் மனைவி கணவனுக்காக, கணவன் மனைவிக்காக உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு கப்பிள்ஸா கட்டாயம் வாழ்வாங்க. அவங்களுக்கு இவங்க நல்ல அன்பையும் பாசத்தையும் கொடுத்துட்டா இந்த பிறவி இவங்களுக்கு சுகமான பிறவியாக மாறும். 8ல் சனி இருக்கிறது தீர்காயுளை சொல்லும். 8ல சனி இருந்தா ஒரு வகையில ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம். ஆயுள் மட்டும் பலம், அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. 8ல சனி இருந்தா 2ஆம் இடத்தை பார்ப்பார் நேரா. அப்போ இந்த பேச்சு, குடும்பம், இதுல இன்னல்கள், சிக்கல்கள், வாக்குவாதங்கள், பேச்சினால நெருக்கடிகள், போராட்டங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். 8ல் சனி இருந்தா அவங்க தொழில் ஸ்தானத்தை பார்க்கறனால தொழில்ல லாஸ் ஆயிடுச்சு, தொழில்ல போராட்டம், தொழில்ல வழக்கு, தொழில்ல நெருக்கடி, இதனால நான் பெரிய பிரச்சனையை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லாத நபர்களே இல்லை 8ல சனி இருந்தா. 9ல் சனி இருந்தா தந்தை உழைப்பாளி, எளிமையானவர், தூரதேசம் சென்றவர், தந்தை ஊர் விட்டு ஊர் பிழைக்கிறவர், ஊர் விட்டு ஊர் வந்ததுக்கப்புறம் வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொல்றவங்க, இதெல்லாம் 9ஆம் இடத்து சனிக்கு பொருந்தும். 9ல பொதுவாக சனி இருக்கிறது ஓரளவுக்கு நன்மையும் கட்டாயம் உண்டு. 9ல சனி இருந்தா இவங்களுக்கு பதவி, முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாமே கிராஜுவலா இருக்கும், பொறுமையா இருக்கும், நிதானமா இருக்கும். எல்லாமே 45 வயசுக்கு மேல நான் வளர்ந்தேன், ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னவங்க தான் இந்த 9ஆம் இடத்துல இருக்கிற சனியை சொல்லுது. அடுத்தது உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்க லைஃப்ல இளமையிலேயே ஏதாவது பணம் கொடுக்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமா நீங்க அதை ஜாக்கிரதையா காப்பாத்திக்கணும். இல்லைன்னா இடைஞ்சல்களையும் சிக்கல்களையும் பண்ணி காணாம பண்ணிடும். 9ல சனி இருந்து நான் வளர்றேன் அப்படின்னா அந்த வளர்ச்சி கடனோடவோ, நெருக்கடியோடவோ, சிக்கலோடவோ நீங்க வளர்ந்துகிட்டு இருப்பீங்கன்னு அர்த்தம்.
அது 10ஆம் இட சனி. 10ல் ஒரு பாவி இருக்கணுங்கிற அடிப்படையில 10ல் இருக்கிற சனி மிகச்சிறந்த உயரம், மிகச்சிறந்த வெற்றிய 100க்கு 100 குடுத்துரும். இதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்ல. 10ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராம பார்த்துக்கணும். தொழிலும் வீடும் ஒண்ணா இருக்கிற மாரியான அமைப்ப சொல்லும். இவங்க வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் எக்ஸ்போர்ட், இம்போர்ட் தொழில்களுக்கு இது ஏற்றது. 10ஆம் இடத்துல இருக்கிற சனிக்கு உங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது நீங்க தூர தேசமான காசி வரைக்கும் சென்று வந்தா உங்க கர்ம வினைகள் எல்லாம் நிவர்த்தியாகி மன அழுத்தம் இல்லாம உங்க லைஃப் நல்லா போகும். ஒரு உயரத்தை நோக்கி நீங்க போகலாம். அடுத்து 11ஆம் இடத்து சனி சொல்லவே வேண்டாம். எக்ஸலண்டான சனி. லாபம், லாபம், லாபம். சனி மட்டும் 11 இருந்துட்டா அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாரே இல்லை. சனி கொடுத்தார் எவர் தடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அது 11ஆம் இடத்து சனிக்கு தான் பொருந்தும். சூப்பரா இருக்கும். இருக்கிற இடமும் உங்க லக்னப்படி அவர் யாருங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனா பொதுவான கருத்து 11ஆம் இட சனி ரொம்ப நல்லது. வயது மூத்த உங்க வயசுக்கு மீறின நண்பர்கள் தான் உங்க கூட இருப்பாங்க. உங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இல்ல வேற்று மதம், வேற்று மொழி நண்பர்கள் உங்களோட இருப்பாங்க. அடுத்து 12ஆம் இடத்து சனி. இவங்களுக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மை உலகத்திலேயே இருக்காது. இவங்க தூங்குனாங்கன்னா தண்ணி ஊத்தி தான் எடுக்கணும். அந்த மாதிரி நல்லா தூங்குவாங்க. ஒண்ணு தூங்காம இருப்பாங்க. இல்ல தூங்குனாங்கன்னா கஷ்டம். அயன சயன போகம். கல்யாணமானா கூட மனைவி பிரிஞ்சிருந்தேன், மனைவி கூட இல்ல, மனைவி கூட சரியில்லை, மனைவி கூட வாழ்க்கையில டிஸ்டர்ப் இருக்குன்னு சொல்ற ஆளுகளை நம்ம நிறைய பார்க்கலாம். இவர்களுக்கு எளிமையாக குடும்பத்தில் பிரிவினை, வம்பு, வழக்கு, நெருக்கடிகள், போராட்டங்கள் வரும். பொதுவா 3, 6, 10, 12, 11ல சனி இருக்கிறது யோகம். மீதி இருக்கிற இடத்துல இருக்கிற கிரகத்தை வச்சு அனலைஸ் பண்ணி சொல்லணும். 12 கட்டத்துல சனி எங்கிருந்தாலும் அந்த சனிங்கிறத ஒருத்தர் இல்லைன்னா அவர் தான் ஆயுள்காரகன், தொழில்காரகன், கர்மகாரகன். இவர் இல்லைன்னா ஜாதகத்துல மற்ற விஷயங்கள் எல்லாம் அடிபட்டு போயிடும். ஏன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம், தொழில் இல்ல, உயிர் இல்லைன்னா என்ன செய்ய முடியும் ஒரு மனுஷன் பூமியில? அப்ப சனி ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளானட் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். பாருங்கள்.